அன்பான பக்தர்களே, முருகப்பெருமானின் அருள் எவ்வளவு வலிமையானது என்று நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, சில ராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமான் மீது இயல்பிலேயே ஒரு தனித்துவமான ஈர்ப்பு உண்டு என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அந்த ராசிகளில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானின் குணங்களையும் ஆற்றலையும் தங்களுள் பிரதிபலிக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது. இன்று இந்த வீடியோவில் முருகப்பெருமானுக்கு மிகவும் ஈஷ்டமான ராசிகள் யாவை, அவற்றுக்கு பின்னால் இருக்கும் ஆன்மீகமும் ஜோதிட ரகசியமும் என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். பகுதி 1. முருகப்பெருமான் யார்? அவர் முதலில் முருகப்பெருமான் யார் என்பதை சிறிது நினைவூட்டிக் கொள்ளலாம். அவர் சைவ சித்தாந்தத்தில் தேவசேன தலைவன், சிவபெருமானின் வம்சப்புதல்மன், 6 படை வீடுகளில் திகழும் அருள்மிகு தெய்வம். அவர் 6 முகம் கொண்டவர், ஞானத்தின் 6 முகங்கள். அவர் கையில் வேல், அது வெறும் ஆயுதம் அல்ல, அது அறிவின் சின்னம். அவர் மீது வாகனமாக மயில், அது அகந்தையை கட்டுப்படுத்தும் சின்னம். அவர் குகன், உள்ளார்ந்த ஆன்மாவின் குகையில் வாழ்பவர். முருகப்பெருமானின் கருணை, தைரியம், நீதி, அன்பு இவை எல்லாம் சேர்ந்துதான் அவர் யாவராலும் வணங்கப்படும் பெருமான். பகுதி 2. ராசிகளும் தெய்வங்களும். தொடர்பு என்ன? ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. உதாரணமாக, சில ராசிக்காரர்கள் சனி பகவானின் ஆசிர்வாதம் அதிகம் பெறுவார்கள். சிலர் விநாயகரின் வழிபாட்டில் சிறந்த பலனடைவார்கள். அதேபோல முருகப்பெருமானுக்கும் சில ராசிகளோடு இயற்கையான ஆன்மீக இணைப்பு இருக்கிறது என்று நம்பப்படுகிறது. ஏன் அப்படி? ஏனென்றால் ஒவ்வொரு ராசியும் ஒரு கிரகத்தால் ஆளப்படுகிறது. அந்த கிரகத்தின் குணம், ஆற்றல் முருகப்பெருமானின் குணங்களுடன் இணைந்தால் அந்த ராசியில் பிறந்தவர்கள் அவருடைய கருணையை எளிதில் அடைகிறார்கள். பகுதி 3. முருகப்பெருமானுக்கு ஈஷ்டமான முக்கிய ராசிகள். 1. மேஷம், எரிஸ். மேஷம் ராசி செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படுகிறது. செவ்வாய் என்பது சண்டை, தைரியம், வெற்றி, போர் முனைவு ஆகியவற்றின் அடையாளம். முருகப்பெருமான் தானே ஒரு போர் வீரர் தெய்வம். அசுரர்களை வென்று தர்மத்தை நிலைநாட்டுபவர். அதனால் மேஷம் ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே தைரியசாலிகள். அவர்கள் முருகப்பெருமானின் வேலாற்றலை பிரதிபலிக்கிறார்கள். 2. சிம்மம், லியோ. சிம்மம் ராசியை சூரியன் ஆள்கிறான். சூரியன் என்றால் தலைமைத்துவம், ஒளி, சக்தி. முருகப்பெருமான் தானே தேவசேனை வழிநடத்தும் தலைவன். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நீதி உணர்வு, மக்களை ஈர்க்கும் வசீகரம் அதிகம் இருக்கும். அதனால் சிம்மம் ராசி முருகப்பெருமானின் பெருமையை பிரதிபலிக்கிறது. 3. துலாம், லிப்ரா. துலாம் ராசியை சுக்கிரன் ஆள்கிறான். சுக்கிரன் என்பது சமநிலை, கலை, அன்பு, தர்மம் என்பவற்றின் அடையாளம். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் கருணையுடன் நடந்து கொள்வார்கள். முருகப்பெருமான் தானே தர்மத்தை நிலைநாட்டும் கடவுள். அதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஆழமான ஆன்மீக இணைப்பு உண்டு என்று நம்பப்படுகிறது. 4. கடகம், கேன்சர். கடக ராசியை சந்திரன் ஆள்கிறான். சந்திரன் மனதின் நிலையை சுட்டிக்காட்டுபவன். கடக ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்கள், பக்தி உணர்ச்சியில் எளிதில் ஆள்பவர்கள். முருகப்பெருமானின் பக்தர்கள் பாடும் கந்தசஷ்டி கவசம் போன்ற ஸ்தோத்திரங்களை இவர்கள் மிகுந்த உணர்வோடு அனுபவிக்கிறார்கள். 5. கன்னி, விர்கோ. கன்னி ராசியை புதன் ஆள்கிறான். புதன் அறிவின் அடையாளம். முருகப்பெருமான் ஞானக்கடவுள் என போற்றப்படுகிறார். கன்னி ராசிக்காரர்கள் அறிவும் விவேகமும் கொண்டவர்கள். அவர்களது சிந்தனை முருகப்பெருமானின் அறிவு வடிவத்தோடு ஒத்துப்போகிறது. 6. விருச்சகம், ஸ்கார்பியோ. விருச்சக ராசியை செவ்வாய் ஆள்கிறான். செவ்வாயின் போர் வீரத்தனம் முருகப்பெருமானின் வீரகுணத்தை பிரதிபலிக்கிறது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதியான மனமும் கடின நிலையை வெல்லும் ஆற்றலும் உண்டு. அதேபோலவே முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியவர். பகுதி 4. ஏன் இந்த ராசிகள் மட்டுமே? இந்த ராசிகளின் பொதுவான குணாதிசயங்கள்: தைரியம், மேஷம், விருச்சகம்; தலைமைத்துவம், சிம்மம்; கருணை, தர்மம், துலாம்; உணர்ச்சி, பக்தி, கடகம்; அறிவு, விவேகம், கன்னி. இவை அனைத்தும் முருகப்பெருமானின் சொந்த குணாதிசயங்களே. அதனால் இந்த ராசிகளில் பிறந்தவர்கள் அவருக்கு மிகவும் நேசமானவர்கள் என்று கருதப்படுகிறது. பகுதி 5. சித்திரை மாதமும் கிருத்திகை நட்சத்திரமும். ராசிகளுடன் சேர்த்து
மாதங்களும் நட்சத்திரங்களும் முக்கியம். சித்திரை மாதம் முருகப்பெருமானின் சிறப்பு மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானின் பிறப்போடு நேரடி தொடர்புடையது. அந்த நாளில் முருக வழிபாடு செய்வது வாழ்நாள் முழுவதும் தரும் புண்ணியத்திற்கு சமம் என்று கூறப்படுகிறது. பகுதி 6. பக்தர்களுக்கு இதன் அர்த்தம் என்ன? நீங்கள் இந்த ராசிகளில் பிறந்தவராக இருந்தால் முருகப்பெருமானிடம் நீங்கள் செய்யும் வழிபாடு இரட்டிப்பு பலனை தரும். உங்களுடைய வாழ்க்கையில் சிரமங்கள் விரைவாக விலகும். உங்களுடைய மனதில் உள்ள சந்தேகங்களும் குழப்பங்களும் தெளிவாகும். ஆனால் நீங்கள் வேறு ராசியில் பிறந்திருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. முருகப்பெருமானின் அருள் யாவருக்கும் பொதுவானது. ராசிகளின் அடிப்படையில் சிலருக்கு மட்டுமே அதிக ஈர்ப்பு உண்டு என்று சாஸ்திரம் சொல்கிறது. பகுதி 7. நடைமுறையில் என்ன செய்யலாம்? வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு செய்யுங்கள். கந்தசஷ்டி கவசம் அல்லது சுப்பிரமணிய சுவாமி ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்யுங்கள். சித்திரை மாத கிருத்திகை நாளில் விரதம் இருந்து வழிபடுங்கள். வேல் கொண்டு வரும் ஆன்மீக ஆற்றலை நினைத்து தியானம் செய்யுங்கள். நிறைவு. அன்பான பக்தர்களே, முருகப்பெருமானின் கருணைக்கு எல்லை இல்லை. ஆனால் சில ராசிகளுக்கு அவர் ஆற்றல் மிகவும் எளிதாக பிரதிபலிக்கிறது என்பது ஒரு ஜோதிட ரகசியம். மேஷம், சிம்மம், துலாம், கடகம், கன்னி, விருச்சகம் இந்த 6 ராசிகளுக்கு முருகப்பெருமான் தனிச்சிறப்பாக ஈர்க்கப்படுகிறார் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இது ராசிக்காரர்களுக்கு ஒரு ஊக்கம். ஆனால் இறுதியில் பக்தியும் நம்பிக்கையும் தான் முதன்மை. நாம் எப்படி பிரார்த்திக்கிறோமோ, எவ்வளவு அன்புடன் வழிபடுகிறோமோ அதற்கேற்ப முருகப்பெருமான் அருள் வழங்குவார். வணக்கம் வள்ளிமணாளனுக்கு, வணக்கம் தேவசேனாபதிக்கு, வணக்கம் அருமுகப் பெருமானுக்கு.